2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய பணிகளில் திமுக, அதிமுக கூட்டணியும் தாவேகாவும் இருக்காங்க. நாம் தமிழர் ஒரு பக்கம் தன்னுடைய 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் யார் அப்படின்றத ஏற்கனவே திருச்சி மாநாட்டில் அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களாக அல்லது போட்டியிடுவதற்கு யாரெல்லாம் விரும்புகிறார்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக சென்னையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே மொத்தம் 16 தொகுதிகள் சென்னை மாவட்டத்துக்குள்ளே வருது. ஸோ இந்த 16 தொகுதிகளில் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 2021 தேர்தலில் 15 திமுகவும் 1 காங்கிரஸும் அப்படின்னு சொல்லி சென்னையை திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணாங்க. அதிமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. டிநகர் அந்த தொகுதி மட்டும் ஒரு நெக் டு நெக்கில் ஒரு 134 வாக்குகளில் அதிமுக வெற்றியை தவற விட்டாங்க. ஸோ அதனால் இந்த முறை எப்படியாவது சென்னையை மீண்டும் கைப்பற்றணும், ஜெயலலிதாவுடைய காலத்தில் எப்படி சென்னை அதிமுக கோட்டையாக இருந்ததோ அதே போல் மாற்றணும் அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கிராமங்களை தாண்டி நகரங்களில் தங்களால் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக சென்னை போன்ற இடங்களில் நல்ல வேட்பாளர்களை போட்டால் வெற்றிக்கு வாய்ப்பு அப்படின்ற எண்ணம் அவங்க மத்தியிலையும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் யாரெல்லாம் இங்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கு அல்லது சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் உத்தேசமாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் தொகுதி ஆர்கே நகர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது திமுகவினுடைய எபினேசர் எம்எல்ஏவாக இருக்கார். மீண்டும் அவருக்கே வாய்ப்பு கொடுக்கப்படலாம், ஏன்னா அவரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் சீட்டு அப்படின்னா அங்கே மக்கள்கிட்டையும் ஒரு பேச்சு இருக்கிறது. இது இல்லாமல் அதிமுகவிலிருந்து சேர்ந்த ஜபர்தாஸ் பாண்டியன் அவரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய மாவட்ட செயலர் ராஜேஷ் இந்த தொகுதியை குறி வச்சிருக்காரு. லாஸ்ட் எலெக்ஷன்லையும் அவர் தான் நின்னார், ஆனால் ஜெயிக்க முடியல. ஆனால் இந்த முறை ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ஆல்ரெடி அதுக்கான வேலைகளையும் அவர் தொடங்கியிருக்காரு. அதே போல் டிவிகே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் எம்எல்ஏவாகவும் மாவட்ட செயலாளராகவும் இருந்து அதிமுகலையும் மாவட்ட செயலாளராக இருந்த விஎஸ் பாபு அவர் இந்த தொகுதியை ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அவரை கொளத்தூரில் நிறுத்தலாமா அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா தாயுமானவன் இந்த தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் ஆர்கே நகருடைய நிலவரம். அடுத்த தொகுதியாக பெரம்பூரை பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் அங்கே விஜய் போட்டியிட போகிறார், விஜய் தான் இங்கே நிற்பார்னு ஒரு தீர்மானத்தை தாவேகா நிறைவேற்றியிருக்காங்க. அதனால ஒரு விஐபி சீட்டாக பெரம்பூர் மாறி இருக்கு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது திமுகவுடைய எம்எல்ஏ தான் அங்கே இருக்காங்க. பெரம்பூருடைய எம்எல்ஏவாக ஆர்டி சேகர் இருக்காரு, முக்கிய முகமாக பார்க்கப்படுபவர். மீண்டும் அவருக்கு தான் அங்கே வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவரும் அதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காரு. அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராஜேஷினுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கைக்குரியவராக பார்க்கப்படக்கூடிய எம்ஏ சேவியர் அவர் அதிமுகவில் சிறுபான்மை அணியில் இருக்கார். ஸோ அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அவர் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது போல் தாவேகாவிலிருந்து விஜய் போட்டியிடுவார் அப்படின்னு அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனால் விஜயை இங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்குன்ற டாக் மக்கள் மத்தியில் நிறைவே இருக்கிறது. வேறு எந்த வேட்பாளரும் பெரிய லெவலில் அங்கே போட்டியிடுவதற்கு முயற்சி பண்ணுறதாக பேச்சுகளும் இல்லை. ஸோ விஜய் மேபி பெரம்பூரில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு தொகுதி என்ன அப்படின்றதையும் அவங்க யோசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெற்றி தமிழன் அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். கொளத்தூர் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி, சீஃப் மினிஸ்டருடைய தொகுதி. ஸோ கொளத்தூரில் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற டாக் ரொம்ப நாளாகவே இருக்கிறது. ஸோ திமுகவில் ஆப்வியஸ் சாய்ஸாக சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் தான் அங்கே போட்டியிட போகிறாங்க. அதே நேரத்தில் அவருக்கு எதிராக அதிமுகவில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே ஆதிராஜாராம் கடந்த முறை நின்றிருந்தார். ஆனால் இந்த முறை அந்த தொகுதி கூட்டணிக்கு போவதாக ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. பாஜக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படலாம். குறிப்பாக முன்னாள் மேயர், அதாவது சென்னையுடைய முன்னாள் பொறுப்பு மேயராக இருந்த கராத்தே தியாகராஜனை அங்கே நிறுத்தலாமா அப்படின்னு பாஜக பரிசீலனை பண்ணுறாங்க. அதே போல் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒய்பிஎம் பாலாஜிக்கு அந்த தொகுதி மேலே ஒரு கண் இருக்குது, அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் தலைமையிலிருந்து அவருக்கு வேறு ஒரு தொகுதியும் கொடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஒய்பிஎம் பாலாஜி தாவேகா சார்பில் நிறுத்தப்படலாம் அப்படின்றது பேச்சாக இருக்கிறது. கொளத்தூரில் நாம் தமிழர் சார்பாக பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அடுத்த தொகுதி வில்லிவாக்கம். வில்லிவாக்கம் தொகுதியினுடைய தற்போதைய எம்எல்ஏ திமுகவை சேர்ந்தவர், திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவருடைய பேரன் வெற்றி அழகன் தான் இப்போ கரண்ட் எம்எல்ஏ அங்கே. ஸோ மீண்டும் அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. பெரிய கான்ட்ரவர்சிஸ் எதுவும் இல்லை.
அதே நேரத்தில் பேராசிரியர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகவும் அவருக்கு மீண்டும் சீட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதை கூட்டணிக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால் அதிமுக வந்து பெரிய லெவலில் யாரும் அந்த தொகுதிக்கு ட்ரை பண்ணலன்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. தாவேக்காவை பொறுத்தவரை ஆதவ் அர்ஜுனா அந்த தொகுதியில் நிற்கலாம், அவருக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது, அவர் ஏற்கனவே அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிறைய ஊடகங்களில் அந்த தொகுதியில் ஆதவுக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குன்னு சொல்லி பேட்டிகள் எல்லாம் எடுத்து ஒளிபரப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதவ் பெயரை சொல்லி நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. நாம் தமிழுடைய வேட்பாளராக ரோஷினி, அவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர், அவங்க வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நிறைய ஊடகங்களில் பேட்டிகள் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த தொகுதி திருவிக நகர். திருவிக நகருடைய தற்போதைய எம்எல்ஏ தாயகம் கவி, திமுகவை சேர்ந்தவர். மீண்டும் அவருக்கே அங்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதற்கான அனைத்து சான்சஸும் இருக்குது. அவரும் அந்த நிலைமையில தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எதிராக பெரிய லெவலில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் மேயர் பிரியாவும் அந்த சீட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கும் எம்எல்ஏ ஆகணுன்ற ஆசை இருப்பதாக பார்க்கப்படுகிறது. சென்னையினுடைய முக்கியமான முகமான சேகர் பாபு மூலமாக அந்த முயற்சியில் அவங்க இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரையும் கடந்த முறை அங்கு போட்டியிட்ட கல்யாணியை மீண்டும் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் புசி ஆனந்த் அங்கே நிற்பார்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை. ஏன்னா அவருக்கு புதுச்சேரியும் இருக்கிறதுனால புசி ஆனந்த் நிற்பாரா அப்படின்றது தெரியல. தாவேக்கா சார்பாக இன்னும் அந்த தொகுதிக்கான வேட்பாளர் இறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெகதீஷ் சந்தர் அந்த தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த முக்கியமான தொகுதி சென்னைக்கு உள்ள வர தொகுதி எக்மோர். எக்மோரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே பரந்தாமன் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் திமுக சார்பாக. பரந்தாமன் அந்த சீட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழன் பிரசன்னா அந்த சீட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. முன்னாள் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் அந்த சீட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. பருதி இளம் சுருதி அவரும் அந்த சீட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர்களில் யாருக்கு சேகர் பாபுவினுடைய கரிசனை கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவர் யாரை கை நீட்டுகிறாரோ அவர் தான் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குறிவைக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொகுதியில் எக்மோரும் வருது. அதை வந்து கூட்டணிக்கு தள்ளிவிடலாமான்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் இப்போது திமுகவே அந்த தொகுதியில் போட்டிட்டோம் அப்படின்றது ஒரு மாதிரி உறுதியாக இருக்குது. ஸோ யார் வேட்பாளர் அப்படின்றது போக போக தெரியும். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கடந்த முறை ஜான் பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறையும் ஜான் பாண்டியனுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படி ஜான் பாண்டியன் நிற்கலை அப்படின்னா கூட்டணியில் வேறு யாருக்காவது அந்த தொகுதி கொடுக்கப்படலாம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ராஜ்மோகன் கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலராக இருக்கார். அவருக்கு வந்து அந்த தொகுதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சரண்யா அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ராயபுரம் தொகுதி தற்பொழுது திமுக வசம்தான் இருக்கிறது. திமுகவுடைய ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அந்த தொகுதியில் வேட்பாளராக மீண்டும் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு போட்டி தர விதமாக வந்து சோமசுந்தர மூர்த்தி, அவர் யூத் விங்கை சேர்ந்தவர், அவருமே ட்ரை பண்ணுறதாக ஒரு பேச்சு இருக்கிறது. பல செல்வகுமாரும் அந்த தொகுதி மேலே ஒரு கண் இருக்குது. அவருமே வந்து அங்கே அந்த தொகுதிக்கு உட்பட்ட சில இடங்களில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு இருப்பதாகவும் அங்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதாகவும் தகவல் இருக்கிறது. ஸோ அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு கூட இருக்கிறது. ஆனால் ஐட்ரீம்ஸ் மூர்த்தியை தாண்டி அந்த தொகுதியில் அவரால் சீட்டு வாங்க முடியுமான்ற கேள்வியும் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர், அவர் தான் அந்த தொகுதியை வந்து மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பாபு மைலன், அவர் வந்து இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தாவேக்கால இன்னும் பெரிய அளவில் முகங்கள் இல்லை, யாரை நிறுத்த போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கிளாரிட்டியாக இல்லை. துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்து சேகர் பாபு. ஸோ அவர் தான் மறுபடியும் அங்கே நிற்பார் அப்படின்னு சொல்வது ஏறக்குறைய உறுதியாக இருக்கிறது. தொகுதி மாறுவார், அவர் வந்து மேபி ஆர்கே நகருக்கு போகலாம் அப்படின்ற பேச்செலாம் இருந்தது. ஆனால் துறைமுகம் தான் அவருக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சின் காரணம், அப்படின்ற ஒரு விவாதத்தின் காரணமாக மீண்டும் துறைமுகத்திலேயே அமைச்சர் சேகர் பாபு போட்டிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சேகர் பாபுக்கு எதிராக யார் நிற்க போகிறா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா கடந்த முறை அந்த தொகுதியை பிஜேபிக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் பிஜேபி சார்பாக வினோஜ் இந்த முறை போட்டியிடுவதில் தயக்கம் காட்டுவதாகவும் அவர் வந்து டி நகர் மாதிரி ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பதாகவும் ஒரு பேச்சு இருக்கிறது. அதனால் இந்த தொகுதி ஒருவேளை கூட்டணிக்கு செல்வதற்கு பதிலாக மீண்டும் அதிமுகவை கையில் எடுத்து அங்கே போட்டியிட்டாலும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தாவேகா சார்பாக விஜயகுமார் என்பவரை வந்து களமிறக்குவதற்கு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. நாம் தமிழர் சார்பாக ஏற்கனவே வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கார், ஷெரீஃப் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து நிற்கிறாரு. சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய எம்எல்ஏ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் அவரே களமிறங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூருக்கு செல்வார் அப்படின்னு சொல்லி பல பேச்சுகள் இருந்தது.
இருந்தது. ஆனால் திருவாரூரில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தான் மீண்டும் அமைச்சர் உதயநிதி களமிறங்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய உறுதியாக இருக்கிறது. அதே போல் பாமக சார்பாக இந்த தொகுதி வந்து அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிகிறது. அப்படி இல்லை, ஒருவேளை வந்து பாமக நிற்கலை அப்படின்னா அதிமுகவுடைய நூர்ஜஹான் அவங்க வந்து இங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நாம் தமிழோட வேட்பாளராக ஆயிஷா பேகம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தாவேகா சார்பாக இன்னும் பெரிய அளவுக்கு யாரும் இந்த தொகுதியில் நான் போட்டிடுறேன் அப்படின்ற லெவலுக்கு வரல. தாவேகாவில் சில பேரை கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும், அப்படி யார் வர்றாங்களோ அவங்கள யாராவது ஒருத்தர் இங்கே நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு இருக்குது. மற்றொரு முக்கியமான தொகுதி வந்து ஆயிரம் விளக்கு. ஆயிரம் விளக்கினுடைய தற்போதைய எம்எல்ஏ வந்து எழிலன் நாகநாதன். மீண்டும் அவருக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு இன்னொருத்தரும் குறி வச்சிருக்காரு. அவர் வந்து சிற்றரசுக்கு வந்து ஆயிரம் விளக்கு தொகுதியை ஒதுக்கலாமா அப்படின்ற பேச்சு இருக்கிறது. அப்போ எழிலன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு வேளச்சேரி தொகுதியை கொடுக்கலாம் யோசிக்கிறாங்க. வேளச்சேரி தொகுதி சற்று நெகட்டிவாக இருக்கிறதுனால காங்கிரஸிடமிருந்து அந்த தொகுதியை வாங்கி திமுகவை போட்டியிடுவதற்கு இந்த முறை முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதனால் எழிலன் வேளச்சேரிக்கு போவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் விளக்கு தான் எனக்கான சாய்ஸ்ன்னு சொல்லி அவர் தரப்புலையும் அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எய்தர் எழிலனோ அல்லது சிற்றரசோ நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அதிமுகவிலிருந்து ஆதிராஜாராம் குளத்தூரில் நின்னார். இந்த முறை அவர் ஆயிரம் விளக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ 2006 தேர்தலில் சற்று நெருக்கடி கொடுத்த ஒரு நபர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவர் இந்த முறை ஆயிரம் விளக்கு திரும்பி வர்றாரு. அதிமுகவில் மிக மூத்த ஒரு நிர்வாகியாக பார்க்கப்படுபவர். அதே போல் தாவேகா சார்பாக சிடிஆர் நிர்மல்குமார் இங்கு நிற்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. நாம் தமிழர் சார்பில் இயக்குனர் களஞ்சியம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவங்களுக்கு இடையில தான் போட்டி இருக்க போகுது. மற்றொரு முக்கியமான தொகுதி அண்ணாநகர். அண்ணாநகருடைய தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் அண்ணாநகர் மோகன். ஸோ இந்த முறையும் மோகன் வந்து அண்ணாநகருக்கு முயற்சிக்கிறாரான்னு பார்த்தா தன்னுடைய மகன் கார்த்திக்கு அந்த தொகுதியை பெற்றுத்தருவதில் அவர் மும்முரம் காட்டுவதாக தெரிகிறது. ஸோ அண்ணாநகரில் திமுக சார்பாக கார்த்திக் நிற்கலாம், அண்ணாநகர் கார்த்திக் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. ஒருவேளை மறுக்கப்பட்டால் மோகனே அங்கே நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கோகுலேந்திரா கடந்த முறை அவங்க நின்னாங்க. ஸோ கோகுலேந்திரா மீண்டும் அங்கே வந்து நிற்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே போல் மணிகண்டனும் நிற்பதற்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேரில் கோகுலேந்திரா ஆப்வியஸ் சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தாவேகா சார்பாக ஜேசிடி பிரபாகர் அங்கே நிற்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் அவர் ஓபிஎஸ் அணியிலிருந்து சென்று தாவேகாவில் சேர்ந்தார். நாம் தமிழர் சார்பாக பார்க்கும் பொழுது சங்கர் அந்த தொகுதியில் நிற்பாராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. திமுகவுக்கு சற்று நெகட்டிவாக இருக்கக்கூடிய மற்றொரு தொகுதியாக பார்க்கப்படுவது விருகம்பாக்கம். அங்கே வந்து தற்பொழுது பிரபாகர் ராஜா எம்எல்ஏவாக இருக்கார். மீண்டும் அவருக்கு சீட் தர்றதில் திமுக நிறைய தயக்கம் இருக்குது. இந்த தயக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு சீட்டு வாங்குறதுக்கு தனசேகரன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. விருப்ப மனுவும் விரைவில் அவர் கொடுக்க இருக்கிறாரு. ஸோ பிரபாகர் ராஜாவா தனசேகரனா அப்படின்ற ஒரு போட்டி போகும் பொழுது அது தேமுதிகவுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்றது திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. தேமுதிகவுடைய பார்த்தசாரதி அங்கு ஒருவேளை போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. இந்த தொகுதி பிஜேபிக்கு அதிமுக கூட்டணியில் போவதாக பேச்சு இருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தமிழிசை போட்டியிடலை அப்படின்னா மேபி இன்னும் நிறைய பேர் அந்த தொகுதிக்கு கண் வச்சிருக்காங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தருக்கு கூட அங்கே அந்த தொகுதியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் சார்பாக சந்தோஷ் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த தொகுதி சைதாப்பேட் தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன். மீண்டும் அவருக்கு தான் அங்கே எம்எல்ஏ சீட்டு. அவருக்கு அடுத்து வேறு யாரும் இன்னும் உருவாகலை. அதே நேரத்தில் அதிமுக சார்பாக விருகை ரவி கடந்த முறை வந்து விருகம்பாக்கமில் போட்டியிருந்தார். இம்முறை அவர் சைதாப்பேட்டில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் தாவேகா சார்பாக விஜயனுடைய நண்பர் ஸ்ரீநாத் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார், நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து இந்த தொகுதியில் நான் போட்டியிடேன்னு சொல்லி ஒரு விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் நாம் தமிழர் சார்பாக ஸ்ரீவித்யா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான தொகுதி தியாகராயா நகர். கடந்த முறை அதிமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதி ஒரு 134 வாக்குகளில் தோல்வியை தழுவினாங்க. ஸோ இந்த முறையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அதிமுக சார்பாக டி நகர் சத்யா வந்து நிற்கிறதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபியினுடைய வினோத் பி செல்வமும் இந்த தொகுதியை குறி வச்சிருக்காரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கரண்ட் எம்எல்ஏ மேலே பெருசாக அவங்களுக்கு ஒப்பீனியன் இல்லை. அதனால் வந்து அண்ணாநகர் மோகன் இந்த தொகுதியை குறி வச்சு காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நடிகர் கருணாசும் டி நகர தொகுதியில் நான் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஸோ யார் இங்கு வேட்பாளர் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நாம் தமிழர் சார்பாக அனுஷா விஜயகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த தொகுதி மயிலாப்பூர்.
மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை பிஜேபி வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக சார்பாக இருந்து. ஸோ அதனால் அந்த தொகுதி பிஜேபிக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக சார்பாக முன்னாள் டிஜிபி நடராஜ் அவர் இங்கே போட்டியிடுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பிஜேபிக்கு போகலை அப்படின்னா அவர் போட்டியிடலாம். பிஜேபி சார்பாக பார்த்தோம்னா இங்கே நிறைய கேண்டிடேட் இருக்காங்க. கருணாகராஜன் சில பேர் இந்த தொகுதியை ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அதிமுக சார்பாக பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி ரகுராம் ட்ரை பண்ணுறாங்க, கோவை சத்யன் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, திமுக சார்பாக மயிலை வேலுக்கு தான் அந்த தொகுதியாக அப்படின்னு பார்த்தா மக்கள் நீதி மையத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையும் இருக்கிறது. ஸோ கூட்டணிக்கு இந்த தொகுதி திமுக கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே இருக்கிறது. ஏன்னா அங்கே லோக்கலி பார்க்கும் பொழுது மயிலை வேலுக்கு ஒரு எட்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் தாவேகா சார்பாக அந்த கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அவர் வேட்பாளராக இருக்கலாம். நாம் தமிழர் சார்பாக அருண் என்பவர் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் தற்போது அங்கே எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹசன் மௌலானா இருக்கார். அவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அப்படின்றதுனால இந்த தொகுதியை இந்த முறை திமுக கேட்டு வாங்கி நாங்கள் வேட்பாளரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. ஸோ இந்த முறை திமுக அங்கு போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுக சார்பாக அசோக் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த முறையும் அவர் தான் அங்கே போட்டியிட்டு இருந்தார். நாம் தமிழர் சார்பாக கீர்த்தனா போட்டியிடுவார்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியில் விஜய் நிற்பார்னு ஏற்கனவே ஒரு செய்தி இருந்தது. ஸோ விவி அந்த எண்ணத்தில் வேளச்சேரியும் தாவேகாவினர் விஜய்க்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய்க்கு பெரம்பூரில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேளச்சேரி ஆப்வியஸ் சாய்ஸாக இருக்கலாம். ஒரு நகர்ப்புறத்தில் வரக்கூடிய கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, ஆன்டி இன்கம்பன்சி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அதனால் விஜய் அங்கே நிற்கலான்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ இவங்க தான் உத்தேசமாக போட்டியிடக்கூடிய அல்லது வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள். நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் ஒரு 13 தொகுதிகளில் நேரடியாக திமுக வேட்பாளர்களையும் 3 தொகுதிகளில் கூட்டணிக்கும் கொடுக்கலான்ற எண்ணம் அவங்க இருக்கிறது. அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 10 அதிமுக 6 கூட்டணி அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் அவங்ககிட்ட இருக்குது. தாவேக்கா எல்லாத்தையும் அவங்க தான் போட்டியிட போகிறாங்க, நாம் தமிழர் அவங்க தான் போட்டியிட போகிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம். நிறைய பேர் விருப்ப மனு வாங்குறாங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுக்கல, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு டே பை டே. ஸோ இந்த வீடியோ வெளிவரும்போது நிறைய பேர் அஃபீஷியலாக கூட அனௌன்ஸ் பண்ணப்படலாம். ஸோ இது ஒரு உத்தேசமான பட்டியல் தான்.